கேரள மாநிலத்தில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவியோட உள்ளாடைய சோதனைக்காக கலற்ற சொன்ன சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அந்த பணியில் ஈடுபட்ட பள்ளியில் பணியாற்றும் 4 ஆசிரியைகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சார், உள்ளாடையில் ஹூக் இருந்தால் மெட்டல் டிடெக்டரில் பீப் சத்தம் கேட்கத்தான் செய்யும். அந்த கண்காணிப்பாளருக்கு மாணவி விளக்கம் இப்படி கொடுத்தும் எந்த பலனும் இல்லை. அதெல்லாம் முடியாது, பீப் சத்தம் வந்தால் உள்ள விட மாட்டோம் அப்படின்னு கராராக பதில் கிடைச்சிருக்கு. பக்கத்தில் கழிவறை கூட இல்லை, தேர்வுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கு. கழிவறை இல்லாத நிலையில மறைவிடம் சென்று உள்ளாடையை கலற்றிட்டு தாயை தேடி ஓடி இருக்காங்க அந்த மாணவி. தேர்வு அறைக்கு வெளியே இருந்த தாயை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உள்ளாடையை கொடுக்க அவருக்கோ என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. மூச்சு வாங்க தேர்வறைக்குள் நுழைந்த 18 வயசு மாணவியால எப்படி தேர்வு நல்ல முறையில் எழுதியிருக்க முடியும்? பயங்கர அனுபவத்தையும் அவஸ்தையையும் சந்திச்ச அந்த மாணவி தன்னுடைய பெயரை கூறவோ முகத்தை காட்டவோ விரும்பல. சம்பவம் நடந்தது கேரளத்தோட கண்ணூர்ல. எதுக்கெடுத்தாலும் மனித உரிமை பத்தி பேசும் நகரம் இது. மற்றொரு மாணவி ஜீன்ஸ் அணிஞ்சவாறு தேர்வுக்கு போயிருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட்ல இரும்பு பட்டன் தானே இருக்கும். உடனே அந்த இரும்பு பட்டனை ரிமூவ் பண்றதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மாணவியோட தந்தை 3 கிலோமீட்டர் தொலைவு அவசரமாக ஓடி சென்று புதிய உடை வாங்கி வந்திருக்காரு. அதை அணிஞ்சுக்கிட்டு மாணவி தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த சம்பவத்தால என் மகள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி தேர்வு கூட சரியாக எழுதல அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு மாணவியோட தந்தை. கேரளாவில் பல மாணவிகளுக்கும் நீட் தேர்வு பயங்கர அனுபவத்தை கொடுத்திருக்கு. தேர்வு நடந்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால பெரும்பாலான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. திறக்கிற கடைகள் கூட காலை 9 மணி வரைக்கும் அடைச்சுதான் கிடந்தது. இதனால மாணவிகளும் பெற்றோர்களும் கடும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்காங்க. ஆனா எதை பத்தியுமே அலட்டி கொள்ளாத அதிகாரிகள் மெட்டல் டிடெக்டர் பீப் சத்தம் கொடுத்தா போதும் அப்படின்னு அதை கலத்து இதை கலத்துன்னு கட்டளைக்கிட்டு இருக்காங்க. தேர்வு மைய கண்காணிப்பாளர்களோட இந்த அடாவடி நடவடிக்கைகள் மாணவிகள் பெற்றோர் மத்தியில கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாணவியோட தந்தை ஒருவர் கண்ணூர் போலீஸ்ல புகாரே அளிச்சிருக்காரு. பெற்றோர்கள் பலரும் புகார் அளிச்சிருக்கிற நிலையில கேரள மாநில மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிற பேர்ல நடந்த அத்துமீறல்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்து 3 வாரங்களுக்குள்ள விளக்கம் அளிக்குமாறு சிபிஎஸ்ஐ தென்மண்டல இயக்குநருக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. கேரள மாநில குழந்தைகள் உரிமைகள் ஆணையமும் விளக்கம் கேட்டிருக்காங்க. கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆடை கட்டுப்பாடு அப்படிங்கிற பேர்ல நடந்திருக்கிற அத்துமீறல்களை எந்த நாகரிகமான சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாது. குழந்தைகளுக்கு இப்படி தொந்தரவு கொடுத்திருக்கிறது அவங்களுடைய மனதளவில் பாதிப்புக்குள்ளாக்கும் செயல் அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. மாணவியுடைய உள்ளாடைய கலற்ற சொன்ன சம்பவம் நடந்த கண்ணூர் பள்ளியோட முதல்வரோ மெட்டல் டிடெக்டர் பீப் சத்தம் வந்தா நிச்சயம் உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு எங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. சிபிஎஸ்இ நிர்வாகம் தந்த உத்தரவை எங்களால் எப்படி மீற முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. மாணவிகள் காப்பி அடிக்கிறத சாத்தியமான முறையில தடுக்கிறத விட்டுட்டு இப்ப அது இதுன்னு சாக்குப்போக்கு சொல்வதாக பெற்றோர்கள் கோபத்தோடையும் மனவேதனையோடையும் இருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த பணியில் ஈடுபட்ட ஆசிரியைகளான ஸ்ரீஜா, சஹைனா, பிந்து மற்றும் சஃபீனா இவங்கெல்லாம் 1 மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க.